கமாடிட்டிஸ் என்ற பொருள் வணிக சந்தை நிறுவனத்தின் தமிழக தொழில்நுட்ப பிரிவு தலைவர் சரவணன் அவர்கள் நமது சந்தேகங்களை விடையளித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு தொலைபேசி அழைப்போடு இந்த இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சியை தொடர்வோம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். சார் என்னோட நேம் மணிவண்ணன் இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். ஆக்சுவலி நான் கேடியா கமாடிட்டி எங்களோட அந்த கால்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். சரவணன் சார் இருக்காருங்களா? பேசுங்க சார். சரவணன் சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். வீக் உங்களோட வீக்லி ரிப்போர்ட் எனக்கு கிடைச்சது, உங்க வெப்சைட்ல இருந்து கிடைச்சது. எனக்கு அமித் குப்தா அவர்கள் அனுப்புவார். ஆமாங்க சார், அமித் குப்தாங்கிற ஒரு ரிப்போர்ட் எனக்கு கிடைச்சது. உண்மையாலுமே அந்த ரெண்டு காலுமே சூப்பரா அந்த ரெண்டு வீக்லி கால் கொடுத்திருந்தாங்க. அதாவது பொசிஷனல் மாதிரி எடுத்து பண்ற மாதிரி அந்த ரெண்டு காலுமே சூப்பரா அச்சீவ் ஆச்சு சார். அது என்ன கால் சொல்ல முடியுமா சார்? ஆக்சுவலி கோல்டு 32,000 பிரேக் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீக் 32,200 பிரேக் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் வீக் 32,000 பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க ஏதாவது பொசிஷன் வச்சிருக்கீங்களா இப்போ? நான் சில்வர்ல லாங்ல இருக்கேன் சார். சில்வர் லாங்ல இருக்கீங்க. எந்த லெவல்ல லாங் எடுத்திருக்கீங்க சார்? 64,500. 64,500 சார். இன்னைக்கு இன்னையோட லெவல் இப்போ உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலரா கொஸ்டின் ஏதாவது இருக்கா? ஏதாவது லெவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு? எனக்கு இப்ப சில்வர் அந்த பேஸ் மெட்டல் வியூ மட்டும் வேணும் சார். பேஸ் மெட்டல் வியூ சில்வரும் ஹோல்ட் பண்ணுங்க. 68,000 வரைக்கும் நாங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்ற காரணத்துக்காக லிக்விடேஷன் காரணத்துக்காக மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் கொடுக்கலாம். அதனால இது எல்லாமே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. 68,000 அடுத்த வாரத்துல ஒரு 15 நாளுக்குள்ள 68,000 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் சார் சில்வர். அதுக்கப்புறமா பேஸ் மெட்டல்ஸ் ஓவரால் மார்க்கெட் ரொம்ப புல்லிஷா தான் இருக்கு. ஓவரால் மார்க்கெட் ரொம்ப புல்லிஷா தான் இருக்கு. உங்களுக்கு காப்பர் பாத்தீங்கன்னா 474 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 460 461 லெவல்ல இருக்கு. நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா 457 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 474 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஜிங்க் 115, அலுமினியம் 116, லெட் 122, நிக்கல் 164 வரைக்கும் புல்லிஷ்னஸ் இருக்கு. தொலைபேசி அழைப்பு. வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். ஹலோ சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுங்க? அந்த நேயர் மீண்டும் தொலைபேசி அழைப்பில் வருவார். இப்போ ஸ்டாப் லாஸ் சொல்றீங்களா சார்? ஸ்டாப் லாஸ் அனுபவத்தின் அடிப்படையில் போடப்படுவதா அல்லது தொழில்நுட்ப ரீதியாக அலசி போடப்படுவதா? தொழில்நுட்ப ரீதியாக தான் ஸ்டாப் லாஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. டெக்னிக்கல் லெவல்ஸை பார்த்துட்டு டெக்னிக்கல் லெவல் ஏன்னா இப்போ காப்பர் அல்லது கோல்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டாலர் டேர்ம்ல ட்ரேட் ஆகிறத வச்சு தான் நமக்கு ஐஎன்ஆர் நீங்க கன்வெர்ட் பண்ணி பண்றாங்க. நமக்கு ருபி ஃபேக்டரும் ஒன்று அஃபெக்ட் ஆகும். அப்போ ஏற்கனவே டாலர் டேர்ம்ல இருக்கிற லெவல்ஸை வச்சு இங்க ஐஎன்ஆர்ல கால்குலேட் பண்ணி தொழில்நுட்ப ரீதியாக தான் ப்ரொவைட் பண்ணுது. இந்த பொருள் வணிக சந்தைக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியமா? அதாவது நம்ம பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் அனுபவம் வாய்ந்த முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்போ அந்த ஸ்டாப் லாஸ் லெவலை மாத்திட்டே இருப்பாங்க. சில பேர் ரொம்ப அதாவது ஓவர் கான்பிடன்ஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் அனுபவத்தின் அடிப்படையில், நாம் யாரும் குறை சொல்லவில்லை, அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் அந்த ஸ்டாப் லாஸ் அவங்க போட்டுக்குவாங்க. இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் இல்லாம கூட வர்த்தகம் பண்ணி பெரிய அளவில் முதலீடு குவிக்கிற ஆட்கள் நான் பார்த்திருக்கேன். ஸ்டாப் லாஸ் இந்த பொருள் வணிக சந்தைக்கு எவ்வளவு முக்கியம்? கமோடிட்டிக்கு ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா தேவை. ஸ்டாப் லாஸ் நீங்க 450 பை பண்றீங்க காப்பர் அப்படின்னா 449 காப்பருக்கு ஸ்டாப் லாஸ் போடக்கூடாது. தொலைபேசி அழைப்பு அதை முடிச்சுட்டு பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க உங்க பேரு? நான் சூளைமேட்ல இருந்து வாசுதேவன் பேசுறேன். வாசுதேவன், சூளைமேடு. உங்க கேள்வி பாத்தீங்கன்னா நிக்கல் நான் 925 வாங்கி வச்சிருக்கேன். அதை இப்போ ஹோல்ட் பண்ணலாமா இல்ல எப்படின்னு கேட்கறதுக்காக தான் கால். அது ஒண்ணுதான் பொசிஷனா இல்ல அப்புறம் கோல்ட்ல ஏதாவது கரெக்ஷன் இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கோல்டு பொசிஷன் ஏதாவது வச்சிருக்கீங்களா? மினி கோல்டு பொசிஷன் இல்ல சார், இங்க இருந்து ஷார்ட் எடுக்கிறதுக்காக கேட்கறோம். கோல்டுல ஒரு ஷார்ட் அடிக்கலாமான்னு கேக்குறாரு. ரொம்ப ஒரு தைரியம் தான் உங்களுக்கு. சொல்லுங்க. வணக்கம் வாசுதேவன். நீங்க கோல்டு ஷார்ட் எடுக்கலாமான்னு கேக்குறீங்க. ஷார்ட் எடுக்க வேண்டாம். கீழே வந்துச்சு, அதாவது மார்க்கெட் டிராப் ஆனதுக்கு அப்புறமா அது எல்லாமே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். சரிங்களா? இதன் பிறகு மார்க்கெட் 32,000 கிட்ட வந்துச்சுன்னா, அதாவது இன்னைக்கு இன்ட்ராடே பொசிஷன் பிரகாரம் 32,000 கோல்டு தங்கத்தின் விலை வந்துச்சுன்னா அங்க பை பண்ணிக்கங்க. நம்ம டார்கெட் 32,833 வரைக்கும் இருக்கு. சரியா? நேத்தே 421 ஐ புது ஐ கொடுத்திருக்கு. இன்னைக்கு மார்னிங் பாத்தீங்க அப்படின்னா ருபியோட அப்ரிசியேஷனால தான் மார்க்கெட் கொஞ்சம் டவுன்ல 925 பொசிஷன் 925 910 நீங்க ஸ்டாப் லாஸா வச்சீங்க. 954 வரைக்கும் கண்டிப்பா டார்கெட் இருக்கு. தொலைபேசி அழைப்பு. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க உங்க பேர்? அறிவழகன், திருச்சியில இருந்து. அறிவழகன், உங்களுடைய கேள்வி? சார், லெட் 118 செல் பண்ணிருக்கேன். சரி, அது கீழே வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்கலாம். லெட் 118 செல் பண்ணிருக்காரு சார். கீழே வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா, இல்லைன்னா அவர் ஏதாவது மேலதிக ஸ்டாப் லாஸ் போடணுமா சார்? ரெசிஸ்டன்ஸ் 118.50 ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? மார்க்கெட் 118.50 பிரேக் ஆகி தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க இப்போதைக்கு ஹெச் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஹெச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா
சரிங்களா. உங்களுக்கு வந்து 122 லெவல் வரைக்கும் சரிங்களா. இப்ப ஷார்ட்ல இருக்கீங்க, நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட்ல வந்துட்டு நீங்க ஹெட்ஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கரண்ட் கான்ட்ராக்ட்ல 122 அந்த லெவல் வரும்போது எக்ஸிட் பண்ணுங்க. ஏன்னா எந்த மாத கான்ட்ராக்ட் இது? இப்ப கரண்ட் கான்ட்ராக்ட் வந்துட்டு அக்டோபர் கான்ட்ராக்ட் வந்துட்டு போயிட்டு இருக்கு. சரி, அக்டோபர் கான்ட்ராக்ட்ல தான் நீங்க வந்துட்டு ஷார்ட் எடுத்திருப்பீங்க. நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு இது பண்ணீங்க, ஹெட்ஜ் பண்ணிக்கங்க. ஹெட்ஜ் பண்ணிட்டு கரண்ட் கான்ட்ராக்ட் வந்துட்டு உங்களுக்கு 122 வரும்போது நீங்க வந்துட்டு பைய வேணா வந்துட்டு சோல்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். தொலைபேசி அழைப்பு. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்க பேர் என்ன? வணக்கம் சார், என் பேர் கோபாலகிருஷ்ணா. எங்க இருந்து பேசுறீங்க? நான் கோடம்பாக்கத்துல இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன், உங்களுடைய கேள்வி. இப்ப நான் சில்வர் வந்து 61,000 நான் பை பண்ணிருக்கேன். இப்ப வந்து 4 லாட் என் கையில இருக்கு. எந்தெந்த ரேட்ல நான் டார்கெட் புக் பண்ணலாம், இல்லாட்டி அல்டிமேட்டா எவ்வளவு தூரம் வெயிட் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கணும். 68,000 சொல்லியிருக்காரு நிகழ்ச்சியில. ஏற்கனவே ஒரு நேருக்கு உங்களுக்கு பெரிய லாபம் காத்திருக்கிறது. கட் பண்ணலாம் தெரியணும். உங்களுக்கு பெரிய லாபம் காத்திருக்கிறது. நிபுணருடைய கருத்தை கேட்போம். சார் நீங்க வந்துட்டு 61,000 வந்துட்டு பை பண்ணிருக்கீங்க. மாடிஃபை ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. மாடிஃபை ஸ்டாப் லாஸ் வச்சுங்க சார். நீங்க வந்துட்டு ஹோல்ட் பண்ணுங்க. எங்களுடைய நிறுவனத்தின் பிரகாரம் வந்துட்டு 68,000 வரைக்கும் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா. அதனால வந்துட்டு மாடிஃபை ஸ்டாப் லாஸ் அப்படின்ற விஷயத்தை, ஏன்னா வந்துட்டு மறுபடியும் 61,000 கிட்ட வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு காஸ்ட் டு காஸ்ட் கொடுக்கறதுக்கு பதில் இந்த லெவல்ல இப்ப வந்துட்டு 65,000 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 64,400 அது வந்துட்டு பிரேக் ஆகிறதுக்கு மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. அதனால வந்துட்டு நீங்க 64,400 வந்துட்டு மாடிஃபை ஸ்டாப் லாஸா வச்சு இதை வெயிட் பண்ணிட்டே இருங்க. அகைன் 66,000 66,000 வந்துட்டு மார்க்கெட் கிராஸ் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் 66,000 வந்துட்டு நீங்க மாடிஃபை ஸ்டாப் லாஸா வச்சு 68,000 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா கிராஜுவல் ப்ராஃபிட் புக்கிங் ஏதாவது பண்ணலாமா? அவரு கிராஜுவல் ப்ராஃபிட் புக்கிங் எத்தனை லாட் சொன்னீங்க? 4 லாட் எடுத்து 4 லாட்டுக்கு வந்துட்டு நீங்க ஒரு லாட் புக் பண்ணிக்கலாம். ஒரு லாட் ஏன்னா வந்துட்டு ப்ராஃபிட் இவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும் போது ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அதே வந்துட்டு மாடிஃபை ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். தொலைபேசி அழைப்பு. வணக்கம். வணக்கம். ஹலோ சார், வணக்கம். உங்க பேர் என்ன சார்? சார், நான் கோயம்புத்தூர்ல இருந்து வினேத் பேசுறேன் சார். வினேத், உங்களுடைய கேள்வி. ஹலோ. உங்க கேள்வி என்ன? சார், எனக்கு கார்டமம் பொசிஷன் வச்சிருக்கேன் சார். 1000 ரூபீஸ்ல பை பண்ணிருக்கேன். சரி, சரிங்களா. அது என்ன லெவல், ஏறுமா இறங்குமா? கார்டமம் 1000 ரூபாய். எவ்வளவு லாட்டு? 5 லாட் வச்சிருக்கேன் சார். 5 லாட் கார்டமம் சார். ஏலம் வச்சிருக்காரு. ஏலக்காய் 5 லாட் 1000 ரூபாயில பொசிஷன். சார் நீங்க எடுத்திருக்கிற லெவல் வந்துட்டு கரெக்டான லெவல் தான். ஆனா வந்துட்டு இப்போ வந்துட்டு சரிங்களா, அதாவது வந்துட்டு இப்போ பேன் பண்ணிருக்காங்க டெல்லி கவர்மெண்ட். அரௌண்ட் வந்துட்டு ஒரு 13 ஸ்டேட்ஸ் வந்துட்டு இந்தியால வந்துட்டு இந்த குட்கா வந்துட்டு பேன் பண்ணிருக்காங்க. அதுல இது வந்து ஒரு உபபொருள். ஆமா, அது ஒரு இன்கிரிடியன்ட், ஒரு இம்பார்ட்டன்ட் இன்கிரிடியன்ட். அந்த ஒரு காரணத்துக்கு, அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர்னால தான் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு டவுன் ஆயிட்டு இருக்கு. நீங்க எந்த கான்ட்ராக்ட்ல இது பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. நீங்க வந்துட்டு அக்டோபர் கான்ட்ராக்ட்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு டவுன் சைடு வந்துட்டு மார்க்கெட் கண்டிப்பா கொடுக்கும். டவுன் சைடு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 900 வரைக்கும் வரும். நீங்க வந்துட்டு உங்ககிட்ட ஃபண்டிங் வந்துட்டு மறுபடியும், ஏன்னா வந்துட்டு கமோடிட்டியை பொறுத்தவரைக்கும் அக்ரி கமோடிட்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப சேஃபர் சைட். 1000 ரூபாயில எடுத்துக்கூடிய லாட் 900 ரூபாய்க்கு வரும்போது 900 ரூபாய்க்கு வரும்போது அவருக்கு 900 ரூபாய் கண்டிப்பா வரும். ஏன்னா வந்துட்டு இப்ப நியூஸ் வந்துட்டு இல்ல ஹெட்ஜ் பண்ண வேண்டாம். நீங்க வந்துட்டு வெயிட் பண்ணி சரிங்களா கீழே போயிட்டு ஆவரேஜ் கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு மார்க்கெட்ல வந்துட்டு அரைவல் நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். செப்டம்பர் 15, அதாவது நாளைக்கு அடுத்த வாரத்துல வந்துட்டு கார்டமன், மென்தாயில் இதுக்கெல்லாம் வந்துட்டு அரைவல் நியூஸ்க்காக வந்துட்டு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? சார், என்னுடைய நேம் கார்த்திக். நாகை மாவட்டம் வேதாரண்யத்திலிருந்து பேசுறேன். கார்த்திக், வேதாரண்யம். உங்க கேள்வி? சார், நான் குருடாயில் சரவணன் சார். சரவணன் சார், சொல்லுங்க கார்த்திக். சார், நான் குருடாயில் வச்சிருக்கேன். நான் பையிங் ட்ரெண்ட்ல இருக்கேன். 5360 பை பண்ணேன். இப்போ வரைக்கும் அந்த பொசிஷன் வச்சுக்கலாமா? மார்க்கெட் எப்படி போகும் குருடாயில்? நான் கவர் பண்ணல. 5360 பை பண்ணிருக்கீங்களா? ஓகே சார். நீங்க வந்துட்டு 280 லெவல்ல வந்துட்டு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இப்போதைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து $99 வந்துட்டு மார்க்கெட் வந்து சைக்காலஜிக்கல் லெவல்ல வந்துட்டு பிரேக் ஆக போகுது. அதாவது $100 வந்துட்டு மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பா சைக்காலஜிக்கல் லெவல் வந்துட்டு $104 வரைக்கும் வரும். அப்போ அவருக்கு இப்ப இங்க ருபி ஃபேக்டர் அந்த அப்ரிசியேஷன் இருந்துச்சு அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 5550 வரைக்கும் அது மார்க்கெட் உங்களுக்கு கொடுக்கும். அந்த சமயத்துல வந்து நீங்க 5500க்கு மேல வரும்போது நீங்க புக் பண்ணிக்கோங்க ப்ராஃபிட். இப்போ வந்து மாடிஃபை ஸ்டாப் லாஸ் நீங்க 360 பை பண்ணல 260 சொன்னேன். இப்ப 420க்கு மேல, இப்ப எனக்கு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் தெரியல, 420க்கு மேல மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா 402 ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்க அந்த மாடிஃபை ஸ்டாப் லாஸ் எதுக்காக வந்துட்டு மார்க்கெட் டவுன் ஆகும்போது ஸ்டாப் லாஸ் வச்சு வெயிட் பண்ண சொல்லுங்க. நேயர்களே, பொருள் வணிக சந்தை பற்றிய இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய தொலைபேசி பங்களிப்பு அதிகமாக இருந்ததை நாம் கவனித்தோம். அதனால் இனி பொருள் வணிக சந்தை பற்றிய அதிகமான நிகழ்ச்சிகளை நமது வணிக வழிகாட்டியில் தொடர்வோம். இன்றைக்கு பொருள் வணிக சந்தை பற்றி நமக்கு அற்புதமான ஆலோசனைகளையும் பல்வேறு விதமான பொருட்களுக்கு அடுத்து அது எந்த நிலையை அடையக்கூடும், அதற்கான எச்சரிக்கையாக ஸ்டாப் லாஸ் எங்கே போட வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்களை நமக்கு தெரிவித்த கேடியா கமாடிட்டிஸ் நிறுவனத்தின் சரவணன் அவர்களுக்கு உங்கள் சார்பிலும் நமது சார்பிலும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி.